வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். ஊடகங்கள் முறையான நாணயமான தகவல்களை ஒளிபரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. வங்கி மோசடியில் தேடப்பட்டு வந்த வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் கைது. கோவா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த். நாடு பாதுகாப்பாக இருக்க நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும். சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். அனைத்து விவசாயிகளின் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். திருவாரூர் பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் அறிவிப்பு. ஐந்தாவது தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. விரிவான செய்திகள். ஊடகங்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களாக விளங்குகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர் ஏபி வாஜ்பாயின் நினைவு கருத்தரங்கம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஊடகங்கள் முறையான நாணயமான தகவல்களை ஒளிபரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மக்கள் அனைத்து உண்மைகளையும் அறிந்தவர்கள் என்றும், உண்மையை எடுத்துச் சொல்லும் விதத்தில் அதிக அக்கறையுடன் எந்த தயக்கமும் இன்றி கருத்துக்களை சொல்வதற்கு ஊடகங்கள் தயங்கக்கூடாது என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பதை அனைவரும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், அதை வலியுறுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். And his contribution to enriching the democratic spirit of the country has very few parallels. His contribution as an outstanding parliamentarian to enriching the democratic discourse is indeed legendary. Sri Vajpayee has been one of the tallest leaders of post-independence India, who ushered in a connectivity revolution in the country. இந்திய வங்கிகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவான வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் இன்று கைது செய்யப்பட்டார். மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 13,500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மோசடியில் ஈடுபட்ட பிரபல வைர வியாபாரி நீரவ் மோடி மற்றும் அவரது உறவினர் மெகுல் சோக்சி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காக லண்டன் சென்ற நீரவ் மோடியை பிடிக்க சிபிஐ முயற்சிகள் மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர்ஸ் நீதிமன்றத்தில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கின் அடிப்படையில் நீரவ் மோடிக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு அவரை லண்டன் போலீசார் இன்று கைது செய்தனர். இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அவரை இந்தியாவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் இந்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. கோவாவின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரமோத் சாவந்த் இன்று கோவா சட்டப்பேரவையில் தமது பெரும்பான்மையை நிரூபித்தார். கோவா மாநில ஆளுநர் மிருதுளா சின்ஹா தலைமையில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று காலை 11:30 மணிக்கு கூடியது. அப்போது மறைந்த மனோகர் பாரிக்கருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கூடிய சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற பிரமோத் சாவந்த் தமது பெரும்பான்மையை நிரூபிப்பதாக தெரிவித்தார். அவருக்கு ஆதரவாக 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். எதிராக 15 பேர் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிரமோத் சாவந்த் கோவா சட்டமன்றத்தில் தமது பெரும்பான்மையை இன்று நிரூபித்தார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பிரமோத், முன்னாள் முதல்வர் பாரிக்கர் மேற்கொண்ட நலத்திட்ட உதவிகளை முழுவதுமாக செய்து முடிப்பது தமது கடமை என்றும், மறைந்த மனோகர் பாரிக்கருக்கு பனாஜியில் உள்ள மிராமர் கடற்கரையில் நினைவுச் சின்னம் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு தலைவன் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய கூட்டமைப்பை அணுக ஜெர்மனி முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு பல்வேறு தீவிரவாத செயல்களை செயல்படுத்தி வருவதை மத்திய அரசு ஆதாரத்துடன் நிரூபித்து வந்துள்ளது. இந்நிலையில் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று ஐநா சபையில் சீனா கோரிக்கை விடுத்த ஒரு தினத்தில் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஜெர்மனி முயற்சிகள் மேற்கொண்டு வருவது தெரியவந்துள்ளது.
இந்த கூட்டமைப்பில் உள்ள பல்வேறு நாடுகளிடமும் தொடர்பில் இருந்து வரும் ஜெர்மனி மசூத் அசாரை தடை செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகிறது. எனினும் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. முன்னதாக பிரான்ஸ் அரசாங்கம் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தேர்தல் செய்திகள். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் 25 லட்சம் காவலாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார். நாடு முழுவதும் மக்கள் தங்களை காவலாளி என உறுதி எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் காவலாளி என்ற சொல் நாட்டுப்பற்று மற்றும் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிட்டது என்றும் பிரதமர் தெரிவித்தார். காவலாளி என்ற சொல்லை சிலர் விமர்சித்து வருவதாகவும் அவர்களுக்கு தம்மை குற்றம் சொல்ல துணிச்சல் இல்லை என்றும் பிரதமர் கூறினார். அண்மையில் ட்விட்டரில் நரேந்திர மோடி தமது பெயரை நாட்டின் காவலாளி நரேந்திர மோடி என்று மாற்றினார். இதை काम करने वालों के मन में भी पड़ी है, लेकिन सबसे पहले देश में चौकीदारी का काम करने वाले, चाहे सेना के जवान हो, पुलिस के जवान हो, सुरक्षा बल के जवान हो, और आप जैसे दिन रात मेहनत करने वाले लोग हो, मैं सबसे पहले तो आप सबकी माफी मांगता हूं, क्योंकि माफी मैं इसलिए मांगता हूं कि कुछ लोगों ने अपने निजी स्वार्थ के लिए पिछले कुछ महीनों से बिना सोचे समझे பிஜேபி தலைவர் அமித்ஷா மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் தொண்டர்களும் அதை பின்பற்றி தங்கள் பெயருடன் காவலாளி என்ற அடைமொழியை சேர்த்துக் கொண்டனர். நாட்டை பாதுகாக்க பலமான தலைமை அமைய வேண்டும் என்றும் அது பிஜேபியால் மட்டுமே முடியும் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்துள்ளார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகள் அமைத்துள்ள பிரம்மாண்ட கூட்டணி இது என்றார். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி பிரதமர் யார் என்பதை கூறி வாக்கு கேட்கிறது என்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பிரதமர் யார் என்பதை கூற முடியாமல் குழப்பம் நிலவுகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் கட்சிகளுடன் அஇஅதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அமைத்திருப்பது சுயநல கூட்டணி என்றும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மீண்டும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார். சொந்த மாவட்டமான சேலத்தில் அஇஅதிமுக இதுவரை 4 முறை வென்றுள்ளது. கடைசியாக நடைபெற்ற 2 மக்களவைத் தேர்தல்களிலும் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். தொடர்ந்து 3வது முறையாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறும் நோக்கில் அஇஅதிமுக நிர்வாகிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இதன் முதல் கட்டமாக வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 22ஆம் தேதி சேலம் மாவட்டம் கருமந்துறையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். திமுகவின் ஆதரவோடு அடுத்த ஆட்சி அமைக்கும் அரசு அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்யும் என்று திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மற்றும் நாகை சட்டமன்ற வேட்பாளர்களுக்கான பிரச்சாரத்தை இன்று திருவாரூரில் தொடங்கிய மு.க.ஸ்டாலின் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். திருவாரூர் நாகை சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக பெண்களுக்கு ஏராளமான திட்டங்களை தீட்டியவர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவருமான மு. கருணாநிதி என்று தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்கள் திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டது என்று தெரிவித்த அவர் திமுக ஆதரவோடு அமையப்போகும் ஆட்சி என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தப் போகிறது என்பது தேர்தல் அறிக்கையில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்பது முதல்ல நம்ம கலைஞர் தான் தொடங்கி வச்சார். அது உங்களுக்கு தெரியும். 1989 தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல இந்த மகளிர் சுய உதவிக்குழுவை உருவாக்கினார். எதுக்காக இந்த சுய உதவிக்குழு உருவாக்கப்பட்டுச்சுன்னா, பெண்களுக்காக இந்த குழு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க எல்லாம் சொந்த காலில் நிக்கணும்.
திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி பதவியேற்கும் போது அனைத்து விவசாயிகளின் கடன்களும் ரத்து செய்யப்படும் என்றார். பொள்ளாச்சி கொடூர சம்பவம் ஒரு வெட்கக்கேடான நிகழ்வு என்று தனது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக போட்டியிடும் தொகுதிகளில் வாரிசுகளுக்கு தொகுதி ஒதுக்கியுள்ள அக்கட்சி தலைமை தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவோம் என்று கூறுவது எவ்வாறு சாத்தியம் என்று தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபியின் சாதனையை தங்களால் பட்டியலிட முடியும் என்றும் திமுக ஆட்சிக் காலத்தில் செய்ததை கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்திற்கு மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அப்போது அவர் கூறினார். எந்த தேர்தலுக்கு அறிக்கை வருது, எதை வைத்து அவர் சலுகைகளை அறிவிக்கிறார் என்று தெரியல. ஏதோ வானத்துல கோட்டை கட்டுற மாதிரி பல அறிவிப்புகளை திமுக செய்திருக்கிறது. இன்னொன்று, கனிமொழி சொல்றாங்க அந்த அறிக்கையை விமர்சனம் செய்வதற்கு பாஜகவிற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பாஜகவின் பல திட்டங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை அவர்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சில தகவல்களை சொல்கிறார்கள். அதை விமர்சனம் செய்வதற்கு முழு உரிமை எங்களுக்கு இருக்கிறது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, பிஜேபி, தமாக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள உள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விழுப்புரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் பாமகவின் வடிவில் ராவணன் மற்றும் கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷ் ஆகியோரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக சட்ட அமைச்சர் CB சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது 108 மருத்துவ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் தயாராக உள்ளது என்றும் இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் கூறப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று வெளியிட்டார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக தனது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டது. அதில் தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்ற வலியுறுத்தப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்வது உள்ளிட்ட 11 கோரிக்கைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழகத்தில் தொல்லியல் ஆய்வுகள் முறையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 40 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் வைகோ தெரிவித்தார். தமிழக தேர்தல் செலவின சிறப்பு கண்காணிப்பு அலுவலராக மது மகாஜனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் செய்யும் செலவினங்களை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து வருகிறது. அதன்படி தமிழகத்திற்கான தேர்தல் செலவின் சிறப்பு கண்காணிப்பு அலுவலராக மது மகாஜனை தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருமான வரித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரியான இவர் வருமான வரித்துறையில் புலனாய்வு பிரிவில் சிறந்த முன் அனுபவம் உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஓய்வு பெற்ற மற்றொரு அதிகாரியான சைலேந்திர ஹண்டாவை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தேர்தல் செலவின சிறப்பு கண்காணிப்பாளராக தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. சேலத்தில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் ரயில் நிலையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் இன்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த காரில் முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 6,86,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையிலும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையின்போது முறையான ஆவணங்களின்றி 6,80,000 ரூபாயை எடுத்து சென்ற டாஸ்மாக் ஊழியரிடமிருந்து பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019.
ஆவின் பால் உற்பத்தி பொருட்களில் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கோடு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆவின் பால் பொருட்களில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு அவை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வது ஜனநாயக கடமை என்று அப்போது கேட்டுக் கொண்டார். அனைவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்ற விழிப்புணர்வு பேரணி கோவையில் இன்று நடைபெற்றது. பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தொடங்கி வைத்தார். இதில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இந்த பேரணி ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் வழியாக சென்று நிறைவடைந்தது. தேர்தல் ஆய்வுப் பணிகளில் ஈடுபடும் கண்காணிப்பு குழுக்கள் தங்கள் ஆய்வுகளை உடனுக்குடன் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய தேர்தல் செலவின பார்வையாளர் அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய தேர்தல் செலவின பார்வையாளர் அனீஸ் ராஜன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தேர்தல் ஆய்வுப் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் தங்களது ஆய்வுகளை உடனுக்குடன் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி 2019 மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களது கூட்டணி நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மக்கள் நலன் மற்றும் நாட்டின் நலனை கருதி RLD கட்சியுடன் தமது கட்சி இந்த கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். தங்கள் கூட்டணி கட்சி மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் 10 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியிருக்கிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ள நபர்களின் உத்தேச பட்டியல் கட்சி தலைமையிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் தமிழகம் வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின்போது கொடநாடு சம்பவம் தொடர்பாக சில கருத்துக்களை மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த கருத்துக்கள் தமது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிப்பதாக கூறி ஸ்டாலின் மீது அவதூறு வழக்கு ஒன்றை முதலமைச்சர் தாக்கல் செய்தார். இந்நிலையில் நாளை நேரில் ஆஜராகும்படி ஸ்டாலினுக்கு அனுப்பப்பட்ட சம்மனை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி அவதூறு வழக்குக்கு தடை விதித்ததோடு ஸ்டாலின் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்தும் உத்தரவு பிறப்பித்தார். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நவீன ரக பெட்டிகளுடன் புதிய மலை ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் முதல் ஊட்டி வரை இயக்கப்படும் இந்த ரயில் நவீன 4 சொகுசு பெட்டிகள் இணைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளது. நீலகிரி மலையின் இயற்கை எழிலை கண்டு ரசிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்காக இந்த புதிய ரயிலை கோடை சீசனை முன்னிட்டு இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ரயில் பெட்டிகள் சென்னை ரயில்வே பணிமனையில் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் குழந்தைகளுக்கான தேர்தல் அறிக்கையை யூனிசெஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை வெளிக்கொண்டு வரும் நிலையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 22 குழந்தைகள் அமைப்பின் பிரதிநிதிகளாக 61 குழந்தைகள் ஒன்று கூடி இதனை தயாரித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளின் உரிமைகள் மீறப்படுவதையும் குழந்தைகளுக்கான வன்முறைகள் தடுப்பது குறித்தும் முக்கிய பொருளாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், வேட்பாளர்கள் இதனை கருத்தில் கொண்டு செயல்படும் விதத்தில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத தொலைபேசி இணைப்பு வழக்கில் சிபிஐ குற்றச்சாட்டு பதிவை ரத்து செய்யக்கோரி மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது BSNL தொலைபேசி இணைப்பை சட்டவிரோதமாக தனது சகோதரருக்கு வழங்கிய விவகாரத்தில் அரசுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக கூறி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றச்சாட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று 2வது முறையாக மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம்
மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு இந்த வழக்கு விசாரணையை 4 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஐபிஎல் தொடரில் விளையாடி வரும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி புல்வாமா தாக்குதலில் பலியான 5 வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 5 பாதுகாப்பு படை வீரர்கள் புல்வாமா தாக்குதலில் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி மற்றும் ரோட்டரி சங்கம் ஆகியவை நேற்று வழங்கியது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். சார், கிராமத்துல எல்லாரும் கதவ மூடினாங்க. மீசக்காரர் நாச்சிமுத்து மட்டும் மூடல. நாச்சிமுத்துக்கு புரிய வையே, கழிப்பறைக்கு வழிய காட்டு, வழிய காட்டு, வழிய காட்டு. நாச்சிமுத்து, இந்த கழிப்பறைய கட்டிடத்துல இருந்து வெளிய போகல. பையன் 15 நிமிஷமா வெளிய வரல, அடக்க முடியல. ஒருத்தர் மட்டும் இல்ல, எல்லாரும் கதவை மூடி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் வெளியில போனாலும் எல்லா குழந்தைகளுக்கும் நோய் வந்துடும். உள்ள போ நாச்சிமுத்து. கதவை மூடி வையுங்க எல்லாரும் தினமும் எப்பவும். இந்திய வீடுகளில் கழிப்பறை வந்தது, திறந்த வெளியில் போவது நின்றது. கதவை எப்போ மூடி வையுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரியுங்க. எல்லாரும் தினமும் எப்பவும். செய்திகள் தொடர்கின்றன. அடுத்து வருவது உலக செய்திகள். முறைகேடாக வங்கிக் கடன் பெற்ற பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி மற்றும் அவரது மகன் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி இன்று அந்நாட்டின் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். பார்க்லேன் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் அதிபர்களான இந்த இருவரும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள வடதுறை நிலங்களை முறைகேடாக கையகப்படுத்தியதற்காக வருமான வரித்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்று ஆஜராகிய ஆசிப் அலி ஜர்தாரி மற்றும் பிலாவல் பூட்டோ ஜர்தாரியிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் கூறுகையில், முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அடிப்படையற்ற சட்டத்தால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டங்களில் மாற்றம் கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டுள்ள புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் அங்கு மீட்புப் பணியில் ஈடுபட ராணுவம் விரைந்துள்ளது. இடாய் புயல் தனது கோர தாண்டவத்தை கடந்த 3 நாட்களாக காட்டியதை அடுத்து மொசாம்பிக், ஜிம்பாப்வே மற்றும் மலாவி நாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் வீடு மற்றும் உடைமையை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் வெள்ளநீர் காரணமாக மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. எனினும் மரங்கள் மற்றும் கூரைகளில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற மீட்புப் படையினர் தீவிரமாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 4 லட்சம் பேர் வீடிழந்த நிலையில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த 3 கப்பல்கள் மீட்புப் பணிக்காக மொசாம்பிக் நாட்டிற்கு விரைந்துள்ளன. கஜகஸ்தான் குடியரசுத் தலைவர் நூர் சுல்தான் நசார்பேவ் தமது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். 30 ஆண்டுகளாக குடியரசுத் தலைவராக இருந்த அவர் நேற்று அந்நாட்டு தொலைக்காட்சியில் பேசுகையில், இளைஞர்களுக்கு வழிவிட்டு தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். 1990ஆம் ஆண்டு சோவியத் யூனியனிலிருந்து கஜகஸ்தான் பிரிந்தது முதல் இவர் அந்நாட்டின் குடியரசுத் தலைவராக தொடர்ந்து இருந்து வந்துள்ளார். 78 வயதாகும் இவர் ஆட்சியின் போது பல்வேறு பொருளாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது நினைவிருக்கலாம். கனடா நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக இந்தியர் ஒருவர் எதிர்க்கட்சி உறுப்பினராக பதவியேற்றார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மித் சிங் கனடா நாடாளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினராக பதவியேற்க வந்தபோது அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர். 40 வயதான ஜக்மித் சிங் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர். கடந்த மாதம் நடந்த தேர்தலில் அபார வெற்றி பெற்று முதன்முறையாக வெள்ளையர் அல்லாத ஒருவர் கனடா நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக பதவியேற்ற பெருமையை பெற்றவராவார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடஸ் ஜக்மித் சிங்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு வறுமையை ஒழிக்கும் முயற்சியில் ஈடுபடும் ஜக்மித் சிங்கிற்கு தமது ஆதரவை தெரிவிப்பதாக கூறினார்.
இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐந்தாவது தெற்காசிய கால்பந்து சம்மேளனத்தின் மகளிருக்கான சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நேபாளம் அணிகள் மோதுகின்றன. பீரட் நகரில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் 4-0 என்ற கணக்கில் நேபாளம் இலங்கையை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தேர்வானது. இதைத் தொடர்ந்து நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று பிற்பகல் நடைபெற்ற மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷை எதிர்கொண்டது. இதில் 4-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய அணி இறுதி ஆட்டத்தில் நேபாள அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊடகங்கள் முறையான நாணயமான தகவல்களை ஒளிபரப்புவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. வங்கி மோசடியில் தேடப்பட்டு வந்த வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டனில் கைது. கோவா சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த். நாடு பாதுகாப்பாக இருக்க நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும். சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். அனைத்து விவசாயிகளின் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். திருவாரூர் பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் அறிவிப்பு. ஐந்தாவது தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு.